வணக்கம். அவள் ஒரு தொடர்கதை. கே பாலச்சந்தர் சார் டைரக்ஷனில் வந்த மிக முக்கியமான படங்கள்ல இது ஒன்று. இன்னொன்று சொல்லலாம்னாக்க, கே பாலச்சந்தர் சார் படம்னாலே எல்லாமே முக்கியமான படங்கள் தான். எம்.எஸ். பெருமாள் அவர்களுடைய ஒரு கதையை, ஒரு நாவலை எடுத்துக்கொண்டு அவர் திரைப்படமாக மாற்றினார். அதுதான் அவள் ஒரு தொடர்கதை. அந்த படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரமே கவிதா அப்படிங்கிற கதாபாத்திரம் தான். அந்த கவிதா கதாபாத்திரத்துக்கு மலையாளத்தில் நடிச்சிட்டு இருந்த சுஜாதாவை தமிழில் பாலச்சந்தர் சார் அறிமுகப்படுத்தினார். முதல் படத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு கனமான கதாபாத்திரத்தை சுஜாதாவுக்கு வழங்குகிற அளவுக்கு சுஜாதாவின் நடிப்பு மேல பாலச்சந்தர் சார் ஒரு அபரிமிதமான நம்பிக்கை வச்சிருந்தாருங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். அவள் ஒரு தொடர்கதை பற்றி பேசுவதற்கு ஒரு தொடர்கதையாகவே நம்ம பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட நறுக்கு 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 நறுக்குன்னு தமிழ் சினிமாவில் டைரக்ஷன்ல டச் கொடுத்தது பாலச்சந்தர் சார் தான். ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு டச் வச்சுக்கிட்டே வருவார். அதுதான் டைரக்ஷன் டச் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்தது. என்ன சொல்ல போனா, தமிழ் சினிமாவில் டைரக்ஷன் டச் அப்படிங்கிற அந்த வார்த்தையே பாலச்சந்தர் சார் படங்களுக்கு பிறகு பாலச்சந்தர் சார் கையாண்டதை பார்த்துட்டு தான் சொல்ல ஆரம்பிச்சது. சரி, அவள் ஒரு தொடர்கதை படத்துல ஒரு சீன், அந்த ஒரு சீன் மட்டுமே நம்மளை எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத பத்தி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவள் ஒரு தொடர்கதை படத்துல அப்பா ஊரை விட்டு ஓடிடுவார். தன்னுடைய பொறுப்புகள்ல இருந்து விலகி எங்கேயோ ஓடிடுவார். அப்பா வருவார்னு அம்மா காத்துட்டு இருப்பாங்க. அங்க ஒரு இளம் விதவை, தன்னுடைய சகோதரி, அந்த கவிதாவுடைய சகோதரி. கவிதாவோட அப்பா ஓடிடுறாரு. கவிதாவோட அம்மா வீட்டில் இருக்காங்க. கவிதாவுக்கு ஒரு தங்கை உண்டு. அந்த தங்கை இளம் வயசுலேயே திருமணமாகி விதவையும் ஆயிடுறாரு. தையல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு தங்கை, வயசுக்கு வந்து விட்ட அந்த தங்கை இன்னும் அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி கனவு கண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் ஒரு அண்ணன் இருக்கான். அவன் குடியார பையன், ஜெய்கணேஷ் கேரக்டர். அந்த ஜெய்கணேஷ்க்கு மனைவி உண்டு, அவங்களுக்கு குழந்தைகள் உண்டு. இதை தவிர தனக்கு சின்ன சின்ன பசங்களா தம்பி ஒருத்தன் இருக்கான், பார்வையற்ற நிலையில். இப்படிப்பட்ட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தாங்குகிற ஒரு பொறுப்பு தான் கவிதா என்கிற சுஜாதா கேரக்டர். இப்படி ஒரு நாள் இருக்கும்போது ஒரு படத்துல ஒரு காட்சி, அந்த இளம் விதவையாக, சுஜாதாவுடைய தங்கையாக இளம் விதவையாக இருப்பவர் தான் ஸ்ரீபிரியா. கிட்டத்தட்ட ஸ்ரீபிரியாவுக்கு மாரியம்மன் திருவிழா அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சு அறிமுகமானாங்க. அதற்கு பிறகு வந்த இரண்டாவது படமோ மூணாவது படமோ தான் இந்த படம். பேர் சொல்லும்படியான ஒரு கதாபாத்திரம். அவங்க விடோவா இருக்காங்க, இளம் விதவையா இருக்காங்க இல்லையா. அவருடைய ஸ்ரீபிரியாவுடைய மாமனார் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போவார். அப்படி வந்துட்டு போற சமயத்துல ஒரு நாள் இது மாதிரி மாமனார் வந்திருக்காருமா, நீ வந்து வாங்கன்னு சொல்லி நீ சொல்லியிருப்பிய அப்படின்னு சுஜாதா கேட்பாங்க அம்மாவுக்கு. இருந்தாலும் நீ வந்து ஒரு வார்த்தை சொல்லணும், காஃபி டிஃபன் போட்டு கொடுத்து அனுப்ப வேண்டியதானே. இல்லைம்மா, நீ வந்து ஒரு வார்த்தை. சரின்னு நல்லா இருக்கீங்களா, பழசெல்லாம் மறக்கவே முடியல அப்படின்னு அந்த ஸ்ரீபிரியாவோட மாமனார் சொல்லுவார். நாங்களும் பழசையெல்லாம் மறக்கலாம் தான் பார்க்குறோம், ஆனால் எதுவுமே மறக்கிற மாதிரியே இல்லை. ஏன், அதான் நீங்கள் அடிக்கடி வந்து ஞாபகப்படுத்திடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதா சொல்லுவாங்க. பாபுன்னு தான் நினைக்கிறேன் அந்த இறந்து விட்ட அந்த கணவர் பேர், அதாவது ஸ்ரீபிரியாவோட கணவர் இறந்துட்டார் இல்லையா, அவர் பேர் வந்து பாபுன்னு தான் ஞாபகம் இருக்கு. பாபுவோடைய அப்பா கேரக்டர் தான் வருவார். பாபுவோட பிறந்தநாள் நாளைக்கு வருஷம் பாபுவோட பிறந்த நாளைக்கு வந்து அன்னதானம் செய்கிறது வழக்கம். நாங்களே இங்கே அன்னக்காவடிகளாக தான் இருக்கிறோம். என்ன விஷயம் அப்படின்னு, இல்லை ஒன்றும் இல்லை, அதை நினைவுபடுத்திட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். உடனே அக்கா கொஞ்சம் வாக்கா அப்படின்னு சொல்லி தனி அறைக்கு சுஜாதாவை, அக்காவை ஸ்ரீபிரியா கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே ஸ்ரீபிரியா வந்து விதவை, இளம் விதவை, தையல் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டில் ஒரு தையல் மிஷினை வச்சு தைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ சுஜாதாவுடைய அம்மா, சுஜாதாவுடைய தங்கை ஸ்ரீபிரியா 3 பேரும் தனியாக ரூமுக்கு போயிருந்தோம். அக்கா ஒரு 100 ரூபா இருந்தால் அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சுடுவேன்
அப்படின்னு ஸ்ரீபிரியா சொல்லுவான். தன்னுடைய மாமனார்கிட்ட 100 ரூபா கொடுத்து அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்லுவான். ஏண்டி ஏன் கொடுக்கணும், சும்மா இது தேவையே இல்லாமல் வந்து இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இந்த உறவு. உனக்கு புருஷனே இல்லைன்னு ஆகிட்ட பிற்பாடு, தாலியே அறுந்துட்ட பிற்பாடு என்ன மாமனார் உறவு வேண்டி கிடக்கு, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நீ அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதா சொன்னான். கட்டாதக்கா அவர் காதில் விழுத்துற போது இந்த 100 ரூபா கூட கொடுத்துட்டு வந்துடுறேன். இது ஒன்றும் சாதாரணமாக சம்பாதிச்ச காசு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு அப்படின்னு சுஜாதா சொன்னான். சரி கடனா கொடு அப்படின்னு தங்கச்சி அக்காட்ட கேட்பாங்க. உடனே அக்காவுக்கு வருத்தம் கோபமாயிடும். ஓ கடன் கேட்குறியா, அப்புறம் நான் இது வரைக்கும் பண்ணினதுக்கெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டாக்கா என்னடி பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு. இந்த 100 ரூபாயை கடனாக கொடுக்கா, நான் திருப்பி கொடுத்துட்றேன்க்கா அப்படின்னு அவ சொல்லுவான். ஏய் அவள் தான் கேட்குறாடி, 100 ரூபா கொடுறி, அவள் திருப்பி கொடுத்துருவாடி, ஏன்டி இப்படி நாக்கில் நெருப்பை கொட்டிட்டு பேசுகிறேன் அப்படின்னு அம்மா சொல்லுவாள். பர்ஸ்லேருந்து பேக்லேருந்து 100 ரூபாய் எடுத்து அப்படி கொடுப்பாள். கரெக்டாக 100 ரூபாயை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ ஒரு பக்கம் தன்னுடைய கணவன் இறந்து போயிட்டாங்கிற துக்கம், இன்னொரு பக்கம் நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, நம்ம அக்காவெல்லாம் நம்பி நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு விஷயம். மூணாவது செத்துப்போன புருஷனோட அப்பங்காரம் வந்து இப்படி அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறானே அப்படிங்கிற ஒரு 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 தவிப்பு. இதுக்கு மத்தியில் அவனோட பிறந்தநாள், இறந்தவனுடைய பிறந்தநாள், அதுக்கு அவர் ஏதோ ஒரு காசு கேட்டு வரக்கூடிய ஒரு இக்கட்டு. இது அத்தனையும் சமாளிக்கிற விதமா ஒரு 100 ரூபா கொடுத்து அனுப்பிச்சிடலாம், 100 ரூபா கொடு அப்படின்னு தங்கச்சி அக்கா கிட்டேயே சுஜாதா கிட்டேயே கடனாக கேட்கிற அந்த விஷயம். அந்த கடன் அப்படின்னு சொன்னது சுஜாதாவுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. என்ன கணக்கு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கோபம் நியாயமானது. அந்த 100 ரூபாயை கொடுத்துட்டு கரெக்டாக கொடுத்துடணும், இது உழைச்சி சம்பாதிச்ச காசு அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ சுஜாதாவுக்கு ஸ்ரீபிரியா ஒரு சொல்லுவாங்க, பாலச்சந்தர் சார் அப்படி ஒரு டைலாக் எழுதியிருக்காரு, அக்கா கண்டிப்பாக இந்த மாதம் நான் கொடுத்துருவேன்க்கா அப்படின்னு. உடனே சுஜாதா ஸ்ரீபிரியாவுடைய அம்மா கேரக்டரு, ஆமாண்டி இந்த மாதம் நிறைய ஆர்டர் வந்துருக்கு, ஆமாம் அவள் கொடுத்துருவாடி, நிறைய முகூர்த்த நாள் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதாவுக்கும் ஸ்ரீபிரியாவுக்கும் அம்மாவாக இருக்கிற அந்த கேரக்டர் சொல்லுவாங்க. அப்போ திரும்பி பார்த்து ஸ்ரீபிரியா சொல்லுவாங்க, ஆமாக்கா இந்த விதவைக்கு இந்த மாதம் ஏகப்பட்ட முகூர்த்தங்கள் இருக்கு தெரியுமா அப்படின்னு. முகூர்த்தம் அப்படின்னா நிறைய பேர் ஜாக்கெட்டு அது இதுன்னு தைக்கிறதுக்கு வருவாங்க. அதனால இந்த மாதம் அவங்களுக்கு பஞ்சம் இல்லை, நிறைய ஆர்டர் கிடைக்கும், நிறைய காசு கிடைக்கும், நிறைய வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த டயலாக். அதுக்கு பாலச்சந்தர் சார் பயன்படுத்தி இருக்கிற அந்த புலேர் வசனம் தான், ஆமாக்கா இந்த தங்கச்சிக்கு இந்த இளம் விதவைக்கு இந்த மாதம் ஏகப்பட்ட முகூர்த்தம் இருக்குக்கா, நிச்சயமாக திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அடுத்த சீனுக்கு பாலச்சந்தர் சார் போயிடுவார். ஆனால் படம் பார்த்த என்னால் தான் அடுத்த சீனுக்கு என்னால் போக முடியாமல் அப்படியே ஸ்ரீபிரியாவுடைய கதாபாத்திரத்தோட அந்த குடும்பத்தினுடைய கதாபாத்திரங்களோட அப்படியே நான் நின்றுட்டேன். கிட்டத்தட்ட நான் என் வாழ்க்கையில் 80-85 தடவை அவள் ஒரு தொடர்கதையை பார்த்துருப்பேன். எத்தனை முறை பார்த்தாலும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காட்சி என்னைய வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். சட்டையை பிடிச்சி பாலச்சந்தருடைய கைகள் என்னை உலுக்கிக்கிட்டே இருக்கும். என்னை மட்டும் இல்லை, படம் பார்க்கிற உங்கள் எல்லாரையுமே அந்த ஒவ்வொரு காட்சியும் உலுக்கிக்கிட்டே இருக்கும். அவள் ஒரு தொடர்கதை பாலச்சந்தர் சார் டைரக்ஷனில் சோழமலை அவர்கள் எம்எஸ் பெருமாள் அவர்களுடைய கதையை கொண்டு படமாக்கின இந்த விஷயம். சுஜாதா, கமலஹாசன், ஸ்ரீபிரியா, ஜெய் கணேஷ், ராமகிருஷ்ணா, தெலுங்கு நடிகர் ராமகிருஷ்ணா, ஒருவரல் கிருஷ்ணாராவ், நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் ரொம்ப பிரமாதமாக வழங்கப்பட்டிருக்கும். ஃபடாஃபட் ஜெயலட்சுமி, ஃபட்டாஃபட் அப்படின்னு சொன்னது இந்த படத்தில் தான். இந்த அவள் ஒரு தொடர்கதை உங்களுக்குள்ளாரையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். உங்களுக்கு பிடித்த காட்சி என்ன அப்படின்னு நீங்களும் கூட கமெண்ட்ல பதிவிடலாம். இந்த மாதிரி இந்த படங்கள், இந்த அவளோட தொடர்கதை பற்றியே அடுத்தடுத்த தருணங்களில் நான் பேச தயாராக இருக்கேன். இன்னும் பல படங்களை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.